ஹாய், மறுபடியும் ஒரு கேஷுவலான வீடியோ. இந்த வீடியோ பேப்டிஸ்ட் சீரிஸோட 5வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பேப்டிஸ்ட் பத்தி 4 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க அந்த 4 வீடியோ பார்த்துட்டு இந்த 5வது வீடியோ பார்க்க வாங்க. பேப்டிஸ்ட் பத்தின நிறைய உண்மைகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, கேள்விகள் கேட்கறீங்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க மனசுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு இந்த வீடியோலையும் ஆரம்பத்தில இருந்தே நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். அது எதுன்னா, குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுக்கலாமா? குழந்தைகள் பேப்டிசோ எடுக்கிறது சரியா? அது பாவம் இல்லையா? பைபிள்ல ஏதாவது குழந்தைகள் பேப்டிசோ பத்தின ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அதை தான் பார்க்க போறோம். கவனமா பாருங்க. குழந்தைகள் பேப்டிசோ பத்தின நிறைய உண்மைகளை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் பேப்டிசோ எடுக்க கூடாது. குழந்தைகள் பேப்டிசோ எடுக்கிறது பாவம். குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுக்கறதும் பாவம் அப்படின்னு சொல்றவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு அறிவே இல்லை, குழந்தைகளுக்கு ஞானம் கிடையாது. அதனால குழந்தைகள் வளரணும், வளர்ந்தவங்க நிறைய பாவம் பண்ணுவாங்க. பாவம் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யணும்? தமிழ் பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஞானம் வந்தப்புறம் முழுகி ஒரு பேப்டிசோ எடுக்கணும். அதுதான் சரி. அப்படி பாவம் செய்துட்டு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பேப்டிசோ எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? குழந்தைகள் பேப்டிசோ 100% பைபிள் படி சரி. இட்ஸ் பிப்ளிக்கல். நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைகள் பேப்டிசோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் ஏதாவது குழந்தைகளை மையப்படுத்தின சுத்திகரிப்பின் முறைமை செய்தாங்களா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் 8வது நாளிலே விருத்த சேதனம் அப்படிங்கிற சுத்திகரிப்பின் முறைமையை செய்யணும்னு பைபிள்ல இருக்கு. கடவுள் இதை செய்ய சொன்னதா பைபிள்ல இருக்கு. அப்படின்னா இஸ்ரவேலர்களும் கடவுளும் குழந்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. குழந்தைகளும் சுத்திகரிப்பின் முறைமையை செய்யணும்னு சொல்றாங்க. இந்த விருத்தச்சேதனம் அப்படிங்கிற சுத்திகரிப்பின் முறைமை கடவுளுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே ஒரு கவனன்றாக, ஒரு உடன்படிக்கையா இருக்கு. இந்த உடன்படிக்கையின் மூலமா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கடவுள் சொல்றாரு. கொஞ்சம் யோசிங்க. இப்படி இஸ்ரவேலர்கள் மத்தியில கடவுள் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமா குழந்தைகள் செய்கிற சுத்திகரிப்பின் முறைமையாகிய விருத்தச்சேதனம் இருக்கும்போ, கடவுள் கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமா குழந்தைகள் செய்கிற சுத்திகரிப்பின் முறைமை ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்ன இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, விருத்தச்சேதனம் இருக்கட்டும். விருத்தச்சேதனத்துக்கும் பேப்டிசோக்கு என்ன சம்பந்தம்? விருத்தச்சேதனம் சின்ன குழந்தைகள் செய்தாங்க, அதனால பேப்டிசோ ஏன் சின்ன குழந்தைகள் செய்யணும் நீ சொல்ற அப்படின்னு கேட்கிற கேள்விக்கும் பதில் இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல பவுல் விருத்தச்சேதனத்தையும் பேப்டிசோவையும் தான் தொடர்பு படுத்தி பேசுறாரு. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசுறாரு. ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் கடவுளோடு செய்கிற உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு விருத்தச்சேதனம் செய்தாங்க, அதுக்கப்புறமா கடவுள் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல நீ பேப்டிசோ கொடுன்னு சொன்னதுனால நம்ம இன்னைக்கு பேப்டிசோ கொடுக்கிறோம், பேப்டிசோ எடுக்கிறோம். அதுல குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு. என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற லீதியாவின் குடும்பத்தார் எடுத்த பேப்டிசோ, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியன் ஜெயிலர் எடுத்த பேப்டிசோ, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தேவான் அவருடைய குடும்பத்தார் எடுத்த பேப்டிசோ, இந்த நிகழ்வுகள்ல எல்லாம் தமிழ்ல வீட்டார் அப்படின்னு இருக்கு, ஆங்கிலத்துல ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு இருக்கு. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியில இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஓய்கோஸ். ஓய்கோஸ் அப்படின்னா வீட்டார் அனைவரும். ஒரு குடும்பத்துல உள்ள தகப்பன், தாய், பிள்ளைகள், அதாவது சின்னவர்களும் பெரியவர்களும் சேர்ந்த ஒரு குடும்பத்தை தான் ஓய்கோஸ் அப்படின்னு கிரேக்க பதத்துல சொல்லுவாங்க. இந்த கிரேக்க கலாச்சாரத்துல ஓய்கோஸ்னா முழு குடும்பத்தாரும். முழு குடும்பத்தாருன்னா பெரியவங்க, சின்னவங்க, அந்த வீட்டுல வாழ்ற எல்லாரும். அப்படின்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல லீதியா, பிலிப்பியன் ஜெயிலர், ஸ்தேவான் இவங்க வீட்டுல எல்லாம் அவங்க பேப்டிசோ அப்படிங்கிற சுத்திகரிப்பின் முறைமையை செய்யும்போ பெரியவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் செய்திருக்காங்க.
வீட்டார் அனைவரும் அப்படின்னு தான் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. சின்ன குழந்தைகளை விட்டுட்டு சுத்திகரிப்பின் முறைமையை செய்யறதுக்கு கடவுள் விரும்புவாரா? கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்கு முடிவு கண்டுபிடிக்கப்படணும்னா தமிழ் பைபிள்ல மட்டும் இல்ல, ஆங்கில பைபிள்ல மட்டும் இல்ல, பைபிள் எழுதப்பட்ட மூலமொழியாகிய எபிரேயத்திலையும் கிரேக்கத்திலையும் நீங்க படிக்கணும். ஒருவேளை இந்த இடங்கள்ல எல்லாம், அதாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல எல்லாம் பெரியவங்க மட்டும் தான் பேப்டிசோ எடுத்தாங்கன்னு சொல்லி இருக்கணும்னா, அங்கு ஒருவேளை அனேர் அப்படிங்கிற கணவனை சொல்லுகிற பயன்படுத்துகிற வார்த்தையும் கெனே அப்படிங்கிற மனைவியை சொல்லுகிற பயன்படுத்துகிற வார்த்தை தான் இருந்திருக்கணும். ஒய்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்க கூடாது. ஒய்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு அர்த்தம் என்ன? சின்ன குழந்தைகள் உட்பட அனைவரும் சுத்திகரிப்பின் முறைமையாகிய பேப்டிசோவை எடுத்தாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு விஷயம், யோவான் கொடுத்த பேப்டிசோ மனம் திரும்புதலுக்கு ஏற்றது. இயேசு கிறிஸ்து எடுக்க சொன்ன பேப்டிசோ என்ன பேப்டிசோ தெரியுமா? மனம் திரும்புதல் மட்டும் இல்ல, சீஷராகுதல் அப்படிங்கிற அடையாளம் உள்ள பேப்டிசோ. ஏன் நம்ம சின்ன பிள்ளைகள் பேப்டிசோ மூலமா சீஷராக கூடாதா? அதனாலதான் சபை சின்ன பிள்ளைகளுக்கும் பேப்டிசோவை கொடுக்குது. காரணம், சின்ன வயசுல இருந்தே அவங்க சீஷரா வாழணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு உறவு நிலையை ஏற்படுத்துது. அந்த பொறுப்பை பெற்றவர் கையில சபை இன்னைக்கு கொடுத்திருக்கு. அதனால குழந்தைகள் பேப்டிசோ 100% பைபிள் படி சரியானது. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், பைபிள்ல நிறைய இடங்கள்ல வாக்குவாதமும் சண்டைகளும் பிரச்சனைகளும் எல்லாம் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுப்பது சரியா தவறான்னு ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாடை நம்ம சண்டை பார்க்கவே முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? குழந்தைகளுக்கு பேப்டிசோ புதிய ஏற்பாடு காலத்துல கொடுக்கப்பட்டது. இன்னொன்னு, குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க சொல்ற விஷயம் இன்னொன்னு என்னன்னா, 400வது வருஷம் 4வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை உருவாச்சு. குழந்தைகள் இறந்து போனா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா, அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே, அதனால குழந்தைகளுக்கும் பேப்டிசோ கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு முட்டாள்தனம். எப்படி தெரியுமா? பேப்டிசோ எடுத்த உடனே பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா கடவுளுக்கு என்ன வேலை? தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு காலத்தில், அதாவது அப்போஸ்தலருடைய காலத்திலும் பேப்டிசோ கொடுக்கப்பட்டது. அந்த பேப்டிசோ கொடுக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் ஓய்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வீட்டார் அனைவரும், ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல மட்டும் இல்ல, அப்போஸ்தலருடைய காலத்துல மட்டும் இல்ல, அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பின்னாடி 100வது வருஷம், 130வது வருஷம், 180வது வருஷம், 200வது வருஷம், 250வது வருஷங்கள்ல கூட ஆதிகால திருச்சபை, அதாவது அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்து வழிநடத்தின திருச்சபைகளையும் பேப்டிசோ கொடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐரேனியஸ், ஆரிகன் அப்படிங்கிற அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பின் ஆலயத்தை வழிநடத்தின, சபையை வழிநடத்தின திருச்சபை தந்தையர்களும் பேப்டிசோ சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐரேனியஸ் அப்படிங்கிற திருச்சபை தந்தை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அகைன்ஸ்ட் ஹெரசிஸ். அப்படின்னா என்ன? கள்ள போதனைகளுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல பாயிண்ட் நம்பர் 222.4 என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுப்பது திருமறைப்படி சரின்னு 100வது வருஷத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் வாழ்ந்த ஐரேனியஸ் அப்படிங்கிற திருச்சபை தந்தை எழுதியிருக்காரு. யோசிங்க, இது 400வது வருஷத்துல உருவானது இல்ல, ஆதிகால திருச்சபையிலிருந்தே பின்பற்றப்பட்டதுதான் குழந்தைகள் பேப்டிசோ. அதனால குழந்தைகள் பேப்டிசோ எடுப்பது 100% சரி. தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. மறுபடியும் சொல்றேன், ஆரம்பத்திலேயே இஸ்ரவேலர்கள் காலத்திலேயே குழந்தைகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டார்கள். விருத்த சேதன மூலமாய் கடவுள் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தார், உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இயேசுவும் குழந்தைகளை முன்னிறுத்தி இவர்களைப் போல ஒருவன் மாறுகிறவனே பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னாரு. குழந்தைகளுடைய துதிகளை எல்லாம் அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார். ஆதிகால திருச்சபையிலும் குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுக்கப்பட்டது. அதற்கான ஆதாரம் கிரேக்க மொழியிலிருந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஆதிகால திருச்சபையினுடைய காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கு பின் ஆலயத்தை வழிநடத்தின ஐரேனியஸ், ஆரிகன் அப்படிங்கிற திருச்சபை தந்தையர்களும் இந்த பேப்டிசோவை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு சீடராக்குங்கள் என சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை சீடராக்குகிற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. குழந்தைகளுக்கு பேப்டிசோ கொடுப்பது 100% பைபிள் படி சரியானது.
குழந்தைகளுக்கு பேப்டிசம் கொடுங்க. கடவுள் நம்மோடு கூட பயணிப்பாராக. நன்றிகள்.